இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்த சொல்ல முடியல, அதுக்கு 360 அர்த்தம் வச்சுருக்காங்க. நான் ஒரு ஆள்கிட்ட எங்கள் மாமா அறிவுப்படுத்தினேன். இவர் தாங்க எங்கள் மாமா அப்படின்னேன். அவன் முன்னாடி வந்து இவர் தான் உங்கள் மாமாவா அப்படின்ட்டான். மாமாவுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும்போது அதுக்கு எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் இல்லை. ஏதோ வாத்தியார் பாடத்துக்கு கூட சொல்லியிருக்காரு. மகாபாரதத்திலே ஒரு சீன் அப்படின்றார். சார் அதிலே சீனா அப்படின்ட்டான். உட்கார்றா, என்ன ஒரு காட்சின்னு சொல்லணும். எல்லாத்தையும் மாற்றி போகிறாங்க. இப்போ எக்கச்சக்கமான லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கருங்கல் சிமெண்ட் வச்சு கட்டியிருப்போம், ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருப்போம். அதை லைட் ஹவுஸ் அப்படின்வாங்க. ஆமாம், நீங்கள் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாருங்களேன், ஒரு ஆள் 220 கிலோ வெயிட்டு, அவரை லைட் பாய் அப்படின்வாங்க. அது லைட் தம்முன்னு விழுந்தால் 4 பேர் நசுக்கி போயிடுவாங்க. ஆனால் பேர் வச்சுருக்கு லைட் பாய். அதே மாதிரி கிரிக்கெட்லையும் பாருங்களேன், நீங்கள் நல்லா உத்து கவனிங்களேன், கையில் பாலை வச்சுக்கிட்டே நோ பால் நோ பால் அப்படின்வாங்க. அதான் வச்சிருக்கல, அப்புறம் என்ன நோ பால். ஒரு ஓவருக்கு 6 பால் வாங்கி ஒரு பாலவே விடிய விடிய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கண்ணு நம்ம மறந்துட்டோம், சில விஷயங்கள் அப்படியே மறந்துட்டோம். அது மாதிரி